இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான். உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கிற போதே 51,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோ உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ், இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய பர்மனண்ட்டான நியூ ரெக்ரூட்மெண்ட்டோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா 142 டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிசிக்காக உங்களுக்கு ஜனவரி 2026 பேட்சுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிடு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கான ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு 1999 வரைக்கும் அதிலேருந்து உங்களுக்கு 2006 வரைக்கும் 2006 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து இருக்கும். வேக்கன்சிஸ் அண்டு குவாலிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கோ அல்லது பில்டிங்கு அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரகிள் அண்ட் பில்டிங் இன்ஜினியரிங் அண்ட் கான்ட்ராக்டரிக்கல் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சிவில் ரூரல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது டெக்னாலஜி இருந்தாலும் சரி அண்ட் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி அண்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே, அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் எந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்காக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்கை பற்றி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எலக்ட்ரிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் ஃபைபரை பற்றியோ அல்லது டெலிகம்யூனிகேஷனை பற்றியோ அல்லது மைக்ரோ எலக்ட்ரானிக் அண்டு மைக்ரோவேவ் பற்றியோ அல்லது சேட்டலைட் கம்யூனிகேஷனை பற்றியோ அல்லது ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸை பற்றியோ நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். சரிங்களா, மெக்கானிக்கல் எது இருந்தாலும் ஓகே. மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆட்டோமொபைல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஒர்க் ஷாப் டெக்னாலஜி அண்டு ஆர்கனெட்டிக்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டோட்டலாக 6 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கலில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது மியூசிக் இன்ஜினியரிங் ஸ்ட்ரம்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மியூசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் டெக்கோ, அக்ரிகல்ச்சரோ அல்லது மென்டலைசிஸ்டோ அல்லது லேசர் டெக்கோ, பயோடெக்கோ அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது மீனிங்ஸோ, இந்த மாதிரி நீங்கள் டெக்டைல்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா,
டோட்டலாக இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 30 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட் டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. 30 வேக்கன்சி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கான இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 இந்த இது மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிகிரி வந்து நீங்கள் ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க, எனக்கு வந்து 14 வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்றவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு 2 ஸ்டேஜ் வந்து இருக்குது, ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். டெஸ்ட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஸிங், செகண்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டாஸ்கிங் இருக்கும். அண்ட் தேர்ட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சரை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பேராகிராஃப் வந்து எழுத சொல்லுவாங்க. அண்டு லாஸ்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அண்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கான ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற முன்னாடியே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு டேராடூன் இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் டேராடூனில் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எவ்வளோ வீக் வந்து உங்களுக்கு இருக்கும் அண்ட் உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ரேங்கோட தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். என்ன ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார் வந்து இருக்கும். சரிங்களா, அது வந்து லெப்டினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் வந்து லெப்டினன்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு கேப்டன் வந்து கிடைக்கும். 6 இயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்னர் ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போது 56,100 ரூபாயிலிருந்து 71,500 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து ஆகிட்டே இருக்கும். ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன் ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 lakh சம்திங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே கமிஷன், இந்த மாதிரி சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ அண்ட் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், லீவ் எஜுகேஷன் அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவன்ஸ் அண்ட் ட்ரைனிங் அலவன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான அலவன்ஸஸ் வந்து இருக்குது. 1 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 lakh மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்மனெண்ட்டான ஜாப் தான் அண்ட் இந்தியன் ஆர்மியில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா, உங்களுக்கான ட்ரைனிங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 இயர்ஸ் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிட்டையர் ஆகிற போது வந்து பார்த்திங்கன்னா வித் பென்ஷனோட உங்களுக்கு லைஃபே செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஜாப் தான். காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை வீக் இருக்கும், 14 வீக்கு அண்டு 15 வீக் இந்த மாதிரி வந்து இருக்கும். அது உங்களுடைய ட்ரைனிங்கை பொறுத்து தான். சரிங்களா, இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எத்தனை வீக் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்டு இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 கேட்டகிரிக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வேக்கன்சி கூட வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காம்படிஷனும் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாவே போதுமானது அப்படின்றத நானும் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அலவன்சஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவன்சஸ் எல்லாம் வந்து இருக்குது. அண்டு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை வந்து இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து இருக்குது. சரிங்களா, நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்க்ரீனிங் எல்லாமே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் சென்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. சென்டரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சென்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 32 வீக் வந்து இருக்கும். அந்த 32 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇடி டெஸ்ட்டு அண்டு ஃபுல் அப்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டெஸ்டஸ் எல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க அங்கே போய்ட்டு என்னால் ஓட முடியலன்னா எப்படி அப்படின்றது. 1.4 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நடந்தே போனால் கூட நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். சரிங்களா, அதுக்கு வந்து பயப்பட வேண்டியதே தேவையில்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து கேட்டிருக்காங்க, ரன்னிங் வந்து எனக்கு வராது, எப்படி நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டெல்லாம் இருக்காது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து www.dharmendra
www.jointindianarmy.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும், ஆஃபீஸர் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு இதுக்கு முன்னாடிக்கான எஸ்எஸ்பி டேட் அண்ட் ஆல் எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணுறது இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. அண்டு ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை டு லாகின் அப்படின்னு இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிருங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் கூட அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆர்மியில் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணவே போதுமானது. அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை அப்படின்றது நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டில் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோடு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் வந்து நம்ம சேனல் வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து மிஸ் பண்ணுறதுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் லெவலில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.